கால வேளையிலே இறைச்செய்தியை கேட்பதற்காக வாஞ்சியோடு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் பேர் வேறாக தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறேன். தேவனே, இந்த இறைச்செய்தி அவர்கள் கேட்கும் பொழுது ஒவ்வொரு நபருக்கும் பாவக்கட்டிலிருந்தும் சாபக்கட்டிலிருந்தும் நோயின் கட்டிலிருந்தும் பேயின் கட்டிகளிலிருந்தும் மரண கட்டுகளிலிருந்தும் பூரண விடுதலை கொடுக்க வேண்டுமா செபிக்கிறேன். கர்த்தாவே, வல்லமை கடந்து வரட்டும், ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆட்கொள்ளட்டும். கர்த்தாவே, தேவனே, இறை வார்த்தையை கேட்டு அது 100 மடங்காக பலம் தரும்படியான கிருபையை ஒவ்வொரு நபருக்கும் கொடுக்க வேண்டுமா செபிக்கிறேன். சுவாமி, உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு தெளிவை ஏற்படுத்தும் சுவாமி, ஞானத்தையும் அறிவையும் இவர்களுக்கு கொடுக்க வேண்டுமா செபிக்கிறேன். சுவாமி, தேவனே, இறை வசனத்தை பகிர்ந்து கொடுப்பதற்காகவும் பாதத்திலே நின்று கொண்டிருக்கிற இந்த அடிமையையும் ஆசீர்வதியும் என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த இறைச்செய்தியாக இப்பொழுதாவது மனம் திரும்ப யோவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. உலகத்திலே நடக்கிற எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு காலம் உண்டு. பிறப்புக்கு ஒரு காலம் உண்டு, இறப்புக்கு ஒரு காலம் உண்டு, நடவுக்கு ஒரு காலம் உண்டு, அறுவடைக்கு ஒரு காலம் உண்டு. இந்த தவக்காலம் உங்கள் ஒவ்வொருவரையும் மனமாற்றத்திற்கு அழைக்கிறது. அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த தவக்காலத்திலே நம் ஒவ்வொருவரையும் பார்த்து என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். மகனே, மகளே, மனம் திரும்பு, உன் பாவ வாழ்க்கையை விட்டுட்டு, உன் பழைய வாழ்க்கையை விட்டுட்டு, பாவ படுகொலியிலிருந்து எழுந்து வா, எழுந்து வா, இப்பொழுதே மனம் திரும்பு என்று கூறுகின்றார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அது முதல் இயேசு மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்ற தொடங்கினார். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து எப்பொழுது போதிக்க ஆரம்பித்தாரோ அந்த நேரத்திலிருந்து என் தேவன் இயேசு கிறிஸ்து சொன்னது என்ன தெரியுமா? மனமாறு, பாவத்திலிருந்து விடுதலையாக, பாவ படுகொலிருந்து வெளியில வா, என் தேவனை நோக்கி பாரு, விண்ணரசு அண்மையில் உள்ளது என்று போதித்தார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஏராளமான குடும்பங்கள்ல சாந்தி இல்ல, சமாதானம் இல்ல, பொருளாதார கஷ்டம், துன்பம், துயரம், நோய் நொடி, வேலையில்லா திண்டாட்டம், வருமானம் வந்தாலும் ஏராளம் செலவு, துன்பத்துக்கு மேல துன்பம், நோய்க்கு மேல நோய். ஜெபம் செய்தாலும் ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்கிறது. கடவுளுக்கு எங்க மேல கோபம் போல, கடவுள் எங்களுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரே என்று சொல்லி விரக்தியோடு அநேகர் குடும்ப காரியங்களை குறித்து என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லைனாக்கும் நஷ்டத்துக்கு மேல நஷ்டம், துன்பத்துக்கு மேல துன்பம், துயரத்துக்கு மேல துயரம் வருதுனாக்கும் காரணம் என்ன? ஏன் கடவுள் உனக்கு உதவி செய்யவில்லை என்று இறைவசனம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். ஏசாயா 59ஆவது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து பாருங்கள். அதில் இப்படியாக சொல்லப்படுகிறது, உனக்கு உதவி செய்ய முடியாதபடி என் கை குறுகி போயிடல, உன் கூக்குரலுக்கு செவி கொடுக்க முடியாதபடி என் செவிகள் மந்தமாகி விடல. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்கும் உன்னுடைய பாவங்கள் தான் உனக்கும் எனக்கும் இடையே பிளவை உண்டாக்குகிறது. ஆகவேதான் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்பினாலும் ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட வர மாட்டேங்குது. ஆண்டவர் உங்களை எடுத்து நிறுத்த விரும்பினாலும் அவருடைய இரக்கம் உங்கள்கிட்ட வராதபடி உங்கள் பாவம் தடையாக இருக்கிறது. ஆக இந்த தவக்காலத்திலே உறவுகளை சரி செய்யுங்க, ஆண்டவரோடு நீங்க ஒப்புரவாகுங்க, பாவ அறிக்கை செய்யுங்க. தேவனே, நான் பாவியா என்று கூக்குரலிடு. அப்பொழுது தேவன் உன்னை நோக்கி தன்னுடைய ஆசீர்வாதத்தின் கரத்தை நீட்டுவார், உன் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பார், உன்னை எடுத்து நிறுத்தி ஆசீர்வதிப்பார்.
Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்திலே ஏராளமான இயற்கையின் சீற்றங்களை நாம் பார்க்கின்றோம். எங்கு பார்த்தாலும் பூகம்பங்கள், புயல் காற்றுகள், பெருவெள்ளம், பஞ்சம், பட்டினி, பசி, கொள்ளை நோய் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சுனாமி, சூறாவளி காற்று, இன்னும் எரிமலை வெடிப்பு, தீவிரவாதிகளின் வெறி செயல்கள், இன்னும் விபத்துக்கள் ஏராளம் ஏராளம். எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள், எங்கு பார்த்தாலும் கண்ணீர். ஐயோ 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 என்கிற ஒரு வார்த்தை தான் கேட்குதே ஒழிய, தேவனே என்னை நீ ஆசீர்வதிச்சிருக்கிற என்று சொல்ற பிள்ளைங்க கொஞ்சம் பேர். பிரியமானவர்களே, ஆக இப்படிப்பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் இயற்கையின் சீற்றங்களும் உனக்கு அடிக்கடி வரும் பொழுது, உன் சாதாரண அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் பொழுது காரணம் என்ன? ஏன் இப்படிலாம் நிகழுது? பிரியமானவர்களே, இறுதி காலம் வந்தாச்சு, விண்ணரசு அண்மையில் உள்ளது என்பதற்கு இது ஒரு அடையாளம். பிரியமானவர்களே, நீங்க நினைக்கலாம், 2000 ஆண்டுகளுக்கு முன்னால இயேசு கிறிஸ்து வந்தார், அவர் போதிக்க ஆரம்பித்தார், மனம் திரும்பு, விண்ணரசு அண்மையில் உள்ளது என்று சொன்னார். எங்கே? 2000 ஆண்டுகள் ஆயிற்று, எங்கே விண்ணரசு வந்திருக்கிறது? எங்கே முடிவு வந்திருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். இந்த ஊழியக்காரர்கள் எங்கு பார்த்தாலும் முழக்கமிடுகிறார்கள், இறுதி காலம் வந்தாச்சு, இறுதி காலம் வந்தாச்சு என்று சொல்கிறார். எங்கே வந்திருக்குது? எங்கே இறுதி காலம் வந்திருக்குது என்று நீங்கள் கேட்கலாம். பிரியமானவர்களே, நீ இன்றைக்கு மரிக்கிறாய் என்றால் இன்றுதான் உனக்கு இறுதி காலம். நீ மரிக்கும் பொழுது நீ விண்ணரசுக்குள் நுழைவாயா, சாத்தான் கூட்டத்திற்குள் நுழைவாயா என்று மரிக்கும் தருவாயிலே உனக்கு அறிவிக்கப்படும். ஆகவேதான் என் தேவனுடைய வருகை எப்பொழுது இருக்கும், அது எப்படி இருக்கும் என்று யாருக்குமே தெரியாது. தேவனை சொல்லியிருக்க வானதூதனுக்கு கூட தெரியாது. தேவனுடைய வருகை ஒரு திருடனை போல இருக்கும். பிரியமானவர்களே, ஒரு மகன் எப்பொழுது மரிப்பான் என்று நோய்வாய்ப்பட்டு கிடக்கிற ஒரு நோயாளி எப்பொழுது மரிப்பான் என்று ஒரு மருத்துவரால் கூட சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீ படுக்கைக்கு போனினாக்கும் காலையில கண் விழிச்சாத்தாப்பா நிஜம், நீ வெளியில போனினாக்கும் வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சாத்தான் நிஜம். மரணம் இப்பவோ நாளைக்கோ உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, மரணம் உன்னை சந்திக்கிறதுக்கு முன்னால என் தேவனுடைய பாதத்துல மண்டியிடு, மனம் திரும்பு. அப்பா, நான் பாவம் செய்தேன், இதோ வந்திருக்கிறேன் என்று சொல்லி கதறு. இப்பொழுதாவது மனம் திரும்பு, என் தேவன் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, நீ இப்பொழுதாவது மனம் திரும்பு என்று வேத வசனம் சொல்கிறது என்றால், என் ஆண்டவர் கூறுகிறார் என்றால், இதுவரைக்கும் நீ ஏனோதானோ என்று நடந்து விட்டாயே, மனம் திரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு திரும்பவும் அதே பாவத்தை செய்து கொண்டிருந்தாயே, ஆக இந்த நாளிலே இப்பொழுது நீ இறைவாசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் இந்த நிமிடமே நீ மனம் திரும்பு. இன்றைக்கு மாத்திரம் குடிச்சிடுறேன், நாளைக்கு மனம் திரும்பிடுறேன், நாளைக்கு நான் குடிக்க மாட்டேன் என்று சொல்லாதே. இன்னைக்கு மாத்திரம் வாங்கி வச்ச போதை மருந்து வீணா போயிடும், நான் போட்டுக்கிறேன், நாளைக்கு நான் போதை மருந்து போட மாட்டேன் என்று சொல்லாதே. நான் வாங்கி வச்சுக்க சிகரெட் பாக்ஸ் அது வீணா போய்விடும், இன்றைக்கு மாத்திரம் ஊதி தீர்த்து விடுகிறேன், நாளைக்கு நான் புகைப்பிடிக்க மாட்டேன் என்று சொல்லாதே. என்னுடைய காதலி என்னை விட்டு பிரிய மனம் விரும்ப மாட்டாள், ஆக இன்றைக்கு மாத்திரம் அவளை கூடுதலாக அன்பு செய்து கூடுதலாக பாவம் செய்து விடுகிறேன், நாளைக்கு செய்ய மாட்டேன் என்று சொல்லாதே. சாத்தான் உன்னை விரட்டி 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 பிடித்துக் கொண்டே இருப்பான். பொழுது விடியும் பொழுது அவன் சொல்லுவான், இன்றைக்கு மாத்திரம் குடித்து விடு, நாளைக்கு பார்த்து கொள்ளலாம், நாளைக்கு குடிக்க வேணாம். அடுத்த நாள் பொழுது விடியும் பொழுது இன்னைக்கு மாத்திரம் குடி, நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லுவான். ஆக என் அருமையான சகோதரா, இன்றைக்கு இந்த இறைவசனத்தை நீ கேட்டாய் என்றால் இப்பொழுதே மனம் திரும்பு. இப்பொழுதே இந்த நிமிஷத்திலேயே உன் வலது கரத்தை எடுத்து உன் இருதயத்தில் வச்சு, தேவனே இனிமேல் இது இல்லை ஐயா,
இனிமே இப்படிப்பட்ட பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று உறுதியான மனதோடு பிரதிஜை எடு. என் தேவனுடைய ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காக ஜெபி, இறை வார்த்தையை இரவும் பகலும் வாசித்து தியானம் பண்ணு. நீ பாவ படுகொலியிலிருந்து எழுந்து வருகிறாயா இல்லையா என்று பார். உன்னால் விட முடியாது ஒண்ணுமே இல்லை. உன்னால் முடியாதது ஏதாவது உண்டா? நான் இதையும் சாதிச்சிருவேன், அதையும் சாதிச்சிருவேன், இங்கேயும் இருப்பேன், அங்கேயும் இருப்பேன், அதை தாண்டிடுவேன், அதை வளைச்சிருவேன், அதை ஒடிச்சிருவேன் என்றெல்லாம் சொல்ற இல்ல. உன் பாவத்தை உன்னால பிடிங்கி போட முடியாதா? இந்த ஒரு சின்ன அற்ப பாவத்தை, ஒரு குடிய, ஒரு விபச்சாரத்தை, ஒரு போதை மருந்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற இந்த பழக்கத்திலிருந்து உன்னையவே நீ விடுவிச்சு கொள்ள உன்னால முடியாதா? சிந்தித்துப்பார். இந்த காலம் நல்ல காலம். இப்பொழுதே நீ மனம் திரும்பு. இப்பொழுது நீ மனம் திரும்பலைனாக்கும் நாளைக்கு நீ மனம் திரும்ப போறதே கிடையாது. யோவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. இப்பொழுதாவது உண்ணான் நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு என்னிடம் வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். உன்னிடத்தில் பாவம் இல்லை என்று நீ சொன்னால் நீ பொய்யன் என்று வேத வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இந்த ஏராளமான மக்களுக்கு பாவ உணர்வே இல்லாமல் போய்விட்டது. ஐயோ, நான் குடிக்கிறேனே, இது பாவமாச்சே. ஐயோ, நான் கால் போன போக்கில் போறேனே, இது பாவமாச்சே. நான் அசுத்த படங்களை பார்க்கிறேனே, இது பாவமாச்சே என்கிற உணர்வே இல்லாமல் இன்றைய மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இது என்ன? இதுல என்ன தப்பு இருக்குது? எல்லாரும் குடிக்கிறாங்க, நானும் குடிக்கிறேன். எல்லாரும் புகைப்பிடிக்கிறாங்க, நானும் புகைப்பிடிக்கிறேன். இதுல என்ன தப்பு? இது என்ன ரொம்ப பெருசுபடுத்துறீங்க என்று சொல்ற மக்கள் ஏராளம் பேர் உண்டு. பிரியமானவர்களே, உன் உடம்பு உனக்கு சொந்தம் இல்லை என்பதை மாத்திரம் அறிஞ்சுகள். இந்த உடம்பை பரிசுத்தமாக பாதுகாத்து பரலோகம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உன் கடமையே ஒழிய இந்த உடம்பை நாசப்படுத்துறதுக்கு ஆண்டவர் உனக்கு அனுமதிக்கல. ஆக இன்றைக்கு நீ மனம் திரும்பு. நான் பாவம் செய்யல என்கிற உணர்வுல இருந்து, நான் பாவி இல்லை என்கிற உணர்வுல இருந்து வெளியில வா. நான் பாவி ஆண்டவரேன்னு சொல்லு. புனிதர்கள் ஒரு நாளைக்கு 7 முறை பாவ சங்கீர்த்தனம் செய்தாங்களாம். எதுக்காக? புனிதர்களே 7 முறை பாவ சங்கீர்த்தனம் செய்தாங்கனாக்கும் நாம் எம்மாத்திரம் பாவிகளாக இருக்கிறோம். எத்தனை முறை நம் பாவத்துக்காக நாம் அழுது இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நான் பாவம் செய்தேன், அதனால் எனக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்கிற கூட்டம் ஒரு கூட்டம் உண்டு. பிரியமானவர்களே, வேண்டுமென்றே நான் பாவம் செஞ்சேன், அதனால என்ன நடந்துச்சு, நான் நல்லா தானே இருக்கிறேன் என்ற அசட்டு தைரியத்தோட நீ வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அழிவு உன் வாசல்ல இருக்குதுங்கிறத தெளிவாக அறிந்துகள். இன்னொரு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? என் கடவுள் இரக்கம் உள்ளவர், நான் செய்த எண்ணற்ற பாவங்களை அவர் மன்னிக்க கூடியவராக இருக்கிறார், அவர் மன்னிப்பார், மன்னிக்கிற தேவன் என்று சொல்லி பாவத்துக்கு மேல பாவம். என் தேவன் மன்னிப்பார். நான் பாவம் செஞ்சுட்டு இயேசுவே நான் பாவி ஐயா அப்படி சொன்னா போதும், அவர் மன்னிப்பார் என்று மாத்திரம் நீ அசட்டு தைரியத்தோட இருக்காரு. என் தேவன் நீதி ஆசனத்தில் இருக்கத்தான் போறார், நீ அவர் முன்னால நிக்கத்தான் போற. அப்போ தெரியும் என் தேவன் இயேசு கிறிஸ்து யாருன்னு. அவர் இப்பொழுது இரக்கமுள்ளவராக இருக்கிறார், நீ இப்பொழுது மனம் திரும்பினாய் என்றார் அவர் ஒரு தகப்பனை போல உன அணைச்சுகிறார். நீ மனம் திரும்பாம இருந்துகிட்டு என் ஆண்டவர் என் பாவத்தெல்லாம் மன்னிப்பார், அவர் இரக்கமுள்ளவர் என்று சொல்லிக்கொண்டு அடுக்கடுக்காக பாவங்களை நீ செய்து கொண்டு சென்றாய் என்றால் நீதியின் தேவன் நீதி இருக்கையில் அமரும் பொழுது நிச்சயமாக நீ செய்த பாவங்கள், நீ சொன்ன பாவங்கள், நீ சிந்தித்த பாவங்கள் எல்லாவற்றிற்கும் தண்டனை கொடுப்பார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36 இருந்து 37 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. மத்தேயு 12 36 இருந்து 37 வரை. மனிதர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும்
தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் என உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் வார்த்தைகளை கொண்டே நீங்கள் குற்றமற்றவர்களாக கருதப்படுவீர்கள். உங்கள் வார்த்தைகளை கொண்டே குற்றவாளிகளாகவும் கருதப்படுவீர்கள். இறைவசனத்தை கேட்டீர்களா மக்களே? உங்க வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் என் தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு இறுதி நாள்ல நீங்க நிச்சயமா கணக்கு கொடுக்கணும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே, ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை, மீதி எல்லாம் சாத்தானுக்கிட்ட இருந்து வருகிறது என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, உங்க வாயிலிருந்து கெட்ட பேச்சு எதுவும் வரவே கூடாது. கேட்போர் பயனடையும்படி அருள் வளர்ச்சிக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்க. சாபமான வார்த்தைகள், பிறரை பழி சுமத்துகிற வார்த்தைகள், சந்தேகமான வார்த்தைகள், கோபமான வார்த்தைகள் ஒரு காலம் உன் வாயிலிருந்து வரக்கூடாது. உன் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வீணான சொல்லுக்கும், பொய்யுக்கும், புறணிக்கும், சண்டைக்கும், சச்சரவுகளுக்கும் நீ நிச்சயமாக கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். நீதியின் தேவன் நீதி விசாரணை செய்வதற்கு, நீதி வழங்குவதற்கு நிச்சயமாக வருவார். 1 கொரிந்தியர் 6, 9, 10 வசனங்கள். தீங்கிழைப்போருக்கு இறையாட்சியில் உரிமை இல்லை என்று உங்களுக்கு தெரியாதா? ஏமாந்து போகாதீர்கள். பரத்தமையில் ஈடுபடுவோர், சிலைகளை வழிபடுவோர், விபச்சாரம் செய்வோர், தகாத பாலுறவு கொள்வோர், ஒருவாள் புணர்ச்சியில் ஈடுபடுவோர், திருடர், பேராசையுடையோர், குடிவெறியர், பழிதூற்றுவோர், கொள்ளையடிப்போர் ஆகியோர் இறையாட்சியை உரிமையாக்கிக் கொள்வதில்லை. பிரியமானவர்களே, ஏனோதானவனு வாழாதீங்க. ஆண்டவர் ஒரு அருமையான லிஸ்ட் உங்களுக்கு கொடுத்திருக்கார். இப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் எவன் செய்யறானோ அவனுக்கு இறையாட்சி கிடையாது, விண்ணரசு கிடையாது என்பதை தெளிவாக சொல்லப்படுகிறது. பரத்தமையில் ஈடுபடுவோர், சிலைகளை வழிபடுவோர், விபச்சாரம் செய்வோர், தகாத பாலுறவு கொள்வோர், ஒருவாள் புணர்ச்சியில் ஈடுபடுவோர், திருடர், பேராசை உடையோர், குடிவெறியர், பழி தூற்றுவோர், கொள்ளையடிப்போர் ஆகியோர் இறை ஆட்சியை உரிமையாக்கிக் கொள்வது கிடையாது. குடியர்களே, விபச்சாரம் செய்கிறவர்களே, கொள்ளையடிப்பவர்களே, நீங்க நினைக்காதீங்க நான் இப்படியும் வாழலாம் அப்படியும் வாழலாம். கடைசியில கடவுள் இரக்கம் உள்ளவர், என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சு இறை அரசுக்குள்ள சேர்த்துக் கொள்வார் என்று மாத்திரம் நீ நினைக்காதே. பிரியமானவர்களே, இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு வாழ விரும்பினாக்கும் இப்பொழுதாவது மனம் திரும்பு. இப்பொழுதாவது மனம் திரும்பி இந்த தவ காலத்திலே உன் பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து, ஆண்டவரே நான் பாவி ஐயா, என்னை மன்னியும் ஆண்டவரே என்று கதறுங்கள். உன்னா நோம்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு தேவனுடைய பாதத்துக்கு வாங்க. தேவனே என்னை மன்னியும் ஐயா என்று கேளுங்க. தேவமானவர்களே, உங்க தங்க வளையல்களிலே ஒன்று காணாமல் போய்விட்டது என்றால், எனக்கு 4 வளையல் இருந்தது, ஒன்று தானே காணாமல் போயிடுச்சு, போனா போகட்டும் போனா போகட்டும் என்று யாராவது சொல்வீர்களா? யாராவது சொல்வீங்களா? அந்த ஒரு வளையலுக்காக, காணாமல் போன அந்த ஒரு வளையலுக்காக கூப்பாடு போடுவீங்க. பாத்தீங்களா, நீங்க அதை எடுத்தீங்களா? இங்கதானே வச்சேன், அது எப்படி காணாம போகும்? ஊரையே கூட்டிடுவீங்க. மாணவர்களே, உன் ஆத்மா அள்ளிக்கு நாத்தம் எடுத்து சாக்கடையில கிடக்குதே, அதை குறித்து உனக்கு கவலை உண்டா? அதை பற்றி நீ என்னைக்காவது கண்ணீர் வடிச்சது உண்டா? தேவனுடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருக்கிற மக்களே, உங்கள் பாவத்தை கொஞ்சம் அலசி பாருங்க, சிந்தித்து பாருங்க. என் தேவனை விட்டு பிரிஞ்சு சென்ற நேரங்களுக்காக கண்ணீரோடு கதறுங்க. இப்பொழுதாவது மனம் திரும்பு. இந்த தவ காலத்திலாவது மனம் திரும்பி, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், ஆண்டவரே உம்மை விட்டு விலகி போயிட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி அவர் பாதத்துல வந்து மண்டியிடுங்க. பிரியமானவர்களே, மரணம் உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னால என் ஆண்டவருடைய பாதத்துல விழுந்துருங்க. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க.
மரணம் என்ன சந்திக்கிறதுக்கு முன்னால, மரணம் என்னை சந்திப்பதற்கு முன்பாக தேவனே தேவனே உன் பாதத்துல விழுகிறதுக்கு, உமது பாதத்திலே விழுவதற்கு, மனம் மாறுறதுக்கு, மனம் மாறுவதற்கு எனக்கு கிருபையை தாராண்ட, எனக்கு கிருபையை தாரும் ஆண்டவரே. இந்த நேரம் எனக்கு கிருபையை தாராண்ட, இந்த நேரம் எனக்கு கிருபையை தாரும் ஆண்டவரே. ஆமென் 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 ஆமென். மனிதா, நீ மண்ணாயிருக்கிறாய். மண்ணுக்கு திரும்புறதுக்கு முன்னால ஆண்டவருடைய பாதத்துல விழுந்துரு. இப்பொழுதாவது மனம் திரும்பு. இன்றைக்கோ நாளைக்கோ வரும் சாவு, அதுவே உன்னுடைய இறுதி காலம். நீ நினைக்காத 100 வருஷத்துக்கு நான் வாழ்வேன், 200 வருஷத்துக்கு நான் வாழ்வேன் என்று கனவு காணாத. இந்த சத்தியத்தை மாத்திரம் நீ உணர்ந்தாக்கும், இன்றைக்கோ நாளைக்கோ வரும் சாவு என்கிற சத்தியத்தை மாத்திரம் நீ உணர்ந்தாக்கும், பாவம் செய்யவே மாட்டேன், பாவம் செய்யவே மாட்டேன். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் நடக்கிற நட, பேசுற பேச்சு, போற போக்க பார்த்தாக்கும் நானா சாவா அது எனக்கு இல்ல, நான் 200 வருஷத்துக்கு வாழ்வேன் என்கிறது போல வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களே, செல்வத்துக்கு மேல செல்வம் குவிச்சு கொண்டிருக்கிற மக்களே, பெயருக்கு மேல பெயர் வேண்டும் என்று அலைஞ்சு கொண்டிருக்கிற மக்களே, அடுத்தவன் கழுத்தை அறுத்தாவது அவன் சொத்தை எனக்கு குவிக்க வேண்டும் என்று பொருளாசை பிடித்துக் கொண்டிருக்கிற மக்களே, மனம் திரும்பு. மரணம் உன் வாசல்ல இருக்கிறது. மரணம் உன்னை கவ்விக்கொள்றதுக்கு முன்னால இப்பொழுதாவது மனம் திரும்பு. இன்றைக்கோ நாளைக்கோ வரும் சாவு. இன்றைக்கோ நாளைக்கோ வரும் சாவு, நன்மைக்கோ தீமைக்கோ Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நினிவே நகர மக்கள் ஏராளமான பாவத்தை செய்து கொண்டு வந்தார்கள். பாவத்துக்கு மேல பாவம் செய்து அழிந்து கொண்டே இருந்தார்கள். ஆண்டவர் யோனா இறைவாக்கினரை அனுப்பி, யோனா நினிவே நகரத்துக்கு கடந்து செல், அந்த மக்கள் பாவத்துக்கு மேல பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் 40 நாட்களில் அந்த நகரம் அழிக்கப்படும் என்று சொல் என்று சொன்னார். யோனா இறைவாக்கினர் கடந்து சென்றார். அந்த மக்களை பார்த்து, மக்களே மனம் திரும்புங்கள், நினைவே நகரம் இன்னும் 40 நாட்களில் அழிக்கப்படும் என்று சொன்னார். பிரியமானவர்களே, என்ன நடந்தது? சிறியோர் முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும் உபவசித்து செபிக்க முன் வந்தார்கள். தன் பாவங்களை அறிக்கை செய்து மனமாற திட்டம் தீட்டினார்கள். இதை கேள்விப்பட்ட ராஜா என்ன செய்கிறார்? ராஜ உடைய கலைந்து அப்பால ஓட்டுட்டு சாக்கு உடை உடுத்தி அவரும் சாம்பல்ல உட்கார்றாரு. ஆக சிறு பிள்ளை முதற்கொண்டு ராஜா வரைக்கும் உண்ணா நோம்பிருந்து ஜெபித்தார்கள். தன் பாவத்துக்காக கதறினார்கள். தீய வழிகளையும் கொடும் செயல்களையும் விட்டு விலகினார்கள். பிரியமானவர்களே, இது ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானதாக இருந்தது. பாருங்க, நகரத்தை அழிக்க போறேன்னு சொல்றாரு. அவ்வளவு பேர் மண்டிட்டாங்க, அவ்வளவு பேர் நோன்பு இருந்தாங்க. ஆண்டவர் இரக்கத்தோடு அந்த நகரத்தை நோக்கினார். Praise the Lord. Praise the Lord. யோனா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. செய்தது அனைத்தையும் பார்த்தார். கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளினின்று விலகியதை அவர் கண்டு, அவர்கள் தீய வழியினின்று விலகியதை அவர்கள் கண்டு தம் மனத்தை மாற்றிக்கொண்டார். தம் மனதை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. Praise the Lord. பிரியமானவர்களே, உங்களுக்கு வர்ற அழிவிலிருந்து, தண்டனையிலிருந்து, சகல துன்ப துயர கஷ்ட நஷ்ட வேதனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை வேணுமா? உன் பாவத்துக்காக உண்ணா நோம்பிருந்து கதறி அழுது கொண்டு ஆண்டவர்கிட்ட போ. ஆண்டவர் என்ன சொல்ற? நீ எனக்கிட்ட வா, உண்ணா நோம்பிருந்து அழுது கதறி கொண்டு என்னிடத்தில் வா, உன்னை நான் எடுத்து நிறுத்துவேன். பாவங்களை மன்னிக்கிற வல்லமை என் தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் உண்டு. ஆகவே உனக்கு விடுதலை வேணுமா? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, பேயிலிருந்து, மரண கட்டுகளிலிருந்து விடுதலை வேணுமா?
என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிட்ட மண்டியிடு, அப்பொழுது உனக்கு விடுதலை கிடைக்கும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. தேவனானவர்களே, நினைவே நகரம் காப்பாற்றப்பட்டது. காரணம் என்ன? எல்லோரும் ஒரே மனதாய் உபவசித்து ஜெபித்தார்கள், கண்ணீர் வடித்து கதறினார்கள், ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவருடைய இரக்கத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், பாவத்துக்கு மேல பாவம் செய்து நீ அழிந்து கிடக்கிறாய் என்றால் நீ செய்ய வேண்டியது என்ன? திருயாத்திர தலங்களுக்கு இங்கேயும் அங்கேயும் போய் இங்கேயும் காணிக்க அங்கேயும் காணிக்க நீ செலுத்தினாக்கு உன் பாவம் மன்னிக்கப்படும் சொல்லிட்டு மாத்திரம் நீ கனவு காணாத. நீ செய்து போயிருக்கிற, நீ செய்த அநியாயம், அட்டுழியம், அக்கிரமம் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் கண்ணீர் சிந்து, உண்ணா நோம்பிருந்து கதறி அழு, அப்பொழுது மாத்திரம்தான் உன் பாவம் மன்னிக்கப்படும். பிரியமானவர்களே, ஏராளமான மக்கள் பாவத்தை நோக்கி அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதை குறித்து உங்களுக்கு ஏதும் வருத்தம் இல்லையா? இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஆதங்கம் உங்களுக்கு இல்லையா? இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால், அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற மக்களை காப்பாற்ற விரும்பினால் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு சபை தலைவர்களும், ஒவ்வொரு நிறுவன தலைவர்களும், ஒவ்வொரு அருள் சகோதரர்களும், அருள் சகோதரிகளும், ஊழியக்காரர்களும் அருளாளர் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் மீட்பருமாக விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் உபவசித்து மண்டியிட்டு கண்ணீர் சிந்தி கத்தறி அழுது செபிக்க வேண்டும். அப்பொழுது அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற இந்த வாலிப தலைமுறையை, இளந்தலைமுறையை காப்பாற்றலாம். அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற அத்தனை மக்களையும் காப்பாற்றலாம். உபவசித்து செபிப்பதற்கு பதிலாக இன்றைக்கு அநேகர் என்ன சொல்றாங்க? காலம் போற போக்க பார்த்தா பயமா இருக்குது, எங்கேயோ போறாங்க, எப்படியோ வாழ்றாங்க, ஐயோ இது வாழ்க்கையா அது வாழ்க்கையா, அங்கே அழிவு, அங்கே அவ கூட்டிட்டு ஓடிட்டா, இங்கே இதையும் கூட்டிட்டு ஓடிட்டான், நடுரோட்ல லவ் பண்றாங்க, ஐயோ என்று சொல்றீங்களே. இதுக்கு பதிலாக நீங்க என்ன செய்யணும்? யோசித்து செய்வீங்க, மனமாற்றம் வரும். ஆண்டவர் இந்த நாட்டை சந்திப்பார், ஆண்டவர் உன் வீட்டை சந்திப்பார், ஆண்டவர் உன் பிள்ளையை சந்திப்பார். அது பிரியமானவர்களே, வல்லமை வாய்ந்த ஆயுதம் ஒரு பாவியை என் தேவனுடைய பாதத்துல கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கான வல்லமை வாய்ந்த ஆயுதம் என்னன்னாக்கும், உபவசித்து ஜெபி, கண்ணீர் சிந்து கதறு, அது போதும். என் தேவனுடைய இருதயம் அப்படியே இலகி போய்விடும். Praise the Lord. Hallelujah. ஒரு முறை ஒரு சகோதரி என்னை சந்திப்பதற்காக வந்தார்கள். அவர்கள் இப்படியாக சொன்னார்கள், சிஸ்டர், எங்க ஊர்ல குடிக்காத ஒரு ஆம்பளை கூட கிடையாது, குட்டி, விபச்சாரம், போதை மருந்து, அடித்தடி, சண்டை ஏராளம் ஏராளம் சிஸ்டர், எங்க ஊருக்குள்ள நுழையிறதுக்கே பயமா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், உங்க ஊர்ல பெண்கள் உண்டா அப்படின்னு கேட்டேன். பெண்கள் இருக்கிறாங்க, ஆண்கள் தான் குறைவு. ஏராளமான ஆண்கள் வெளிநாட்டுல போய் வேலை செய்ய போயிருக்காங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா குடிதான், சண்டை தான், அடிதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், சகோதரியே, நீங்க ஒரு காரியம் செய்யலாமே, உங்க ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களையும் ஒன்றாக திரட்டி உபவசித்து உங்க ஊர்ல பாவம் செய்யற ஆண்களுக்காக ஜெபிக்கலாமே, மனமாற்றம் வருமே என்று சொல்லிக் கொண்டிருந்த பொழுதே அந்த சகோதரி, சரி சிஸ்டர் நான் வர்றேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடந்து செலுத்தாங்க. பிரியமானவர்களே, வாய்கிலிய பேசுறதுக்கு ஆட்கள் உண்டு, கண்ணீர் சிந்தி கதறதுக்கு இந்த பூமியில ஆட்களே இல்லை. பிரியமானவர்களே, இந்த இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க மக்களே, ஒவ்வொருத்தரும் ஜெப வீரரா மாறுங்க. இந்த லோகத்தை காப்பாற்றணும்னாக்கும், இந்த இந்தியாவை, அழிந்து கொண்டிருக்கிற இந்தியாவை, ஒழுக்கக்கேடான இந்தியாவை, ஏராளம் ஏராளம் பில்லுமுள்ளு அநியாயம் அட்டுழியம் செய்து கொண்டிருக்கிற இந்த இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்றால் மண்டியிடுங்க, கண்ணீர் சிந்துங்க, உபவசித்து செவியுங்க. அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது நிறைவாக கடந்து வரும். Praise the Lord. Praise the Lord. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்க. எபிரேயர் 12:15. உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்துக் கொள்ளுங்கள். கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த தப காலத்திலே நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் உண்டு.
என்ன அது? உன் இருதயத்தில் இருக்கிற வெறுப்பு, எரிச்சல், கோபம் இவற்றை நீ நிச்சயமாக அகற்ற வேணும். உன் இருதயத்திலே வெறுப்பு இருக்கிறது என்றால் கடவுளின் அருளை நீ இழந்து போய் விடுவாய். இருதயத்துல வெறுப்பு, எரிச்சலும், கோபத்தை வச்சுக்கிட்டு நீ ஏழை ஓவியல்களுக்கு கடந்து போறதுனால என்ன பயன்? உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது. அருணாதர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களிலே என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ பலி செலுத்துவதற்காக தேவாலயத்திற்கு நீ கடந்து வந்தாய் என்றால் பலிபீடத்திற்கு முன் நீ நிற்கும் பொழுது உனக்கு அப்பொழுது சிந்தனைக்கு வருகிறது, உன் சகோதரனோ சகோதரியோ உன்னோடு வருத்தத்துடன் இருக்கிறார்கள், பேசாமல் இருக்கிறார்கள் என்பது உனக்கு சிந்தனை வந்து விட்டது என்றால் உன் காணிக்கையை அங்கேயே வைச்சுட்டு, பலிபீடத்துக்கு முன்னாலேயே வைச்சுட்டு முதல்ல போய் சமாதானம் செய்து கொள், முதல்ல சமாதானம் செய்து கொள், பிறகு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று இயேசு சொல்கிறார். பிரியமானவர்களே, வெறுப்பு, எரிச்சல், வைராக்கியத்தோடு நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்கன்னாக்கும் இந்த தவக்காலம் நல்ல காலம். நீ இப்பொழுதே மனம் திரும்பு. மனம் திரும்புவதற்காக இந்த காலம் உன்னை அழைக்கிறது. நீ கடந்து செல். நீ யார்கிட்ட எல்லாம் சண்டை சச்சரோட இருக்கிறீங்களோ, பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கிறீங்களோ, அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்க. அவங்க சிறியவங்களோ பெரியவங்களோ நீங்க முதல்ல கடந்து சென்று மன்னிப்பு கேளுங்க. அவங்க உங்களை மன்னிக்கிறாங்களோ மன்னிக்கவில்லையோ அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்க போய் மன்னிப்பு கேளுங்க. இரண்டாவதாக யோவேல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். முதலாவதாக ஆண்டவர் உங்களிடத்தில் சொன்னது, உண்ணா நோபிருந்து அழுது கலங்கி தவித்துக் கொண்டு என்ன இடத்துல வா, அப்பொழுது மன்னிப்பேன் என்றார். இப்பொழுது என்ன சொல்கிறார்? உன் ஆடையை கிழித்துக் கொள்ள வேண்டாம், உன் இருதயத்தை கிழித்துக் கொண்டு என் பாதத்திற்கு கடந்து வா என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, சீராக்கு 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அழகான பெண்ணிடமிருந்து உன் கண்களை திருப்பிக்கொள், பிறன் மனைவியின் அழகை உற்று நோக்காதே. பெண்களின் அழகால் பலர் நெறி பிறழ்ந்துள்ளனர், இதனால் காமம் தீயன பற்றி எரியும். பிற பெண்களுடைய அழகை நீ உற்று நோக்காத, முக்கியமா பிறர் மனைவியுடைய அழகை நீ உற்று நோக்காத என்று வேத வசனம் சொல்கிறது. தாவீது ராஜாவுக்கு என்ன நடந்தது என்று பாருங்கள். அருமையான ராஜா, மிகவும் பரிசுத்தமான ராஜாவாக அவர் வாழ்ந்து வந்தார். அப்படிப்பட்டவர் ஒரு நாள் அந்திமால வேளையிலே தன்னுடைய அரண்மனையின் மாடியிலே நடந்து கொண்டு இருக்கிறார். அப்படி நடந்து கொண்டு இருந்த பொழுது எதிர் வீட்டிலே குளித்துக் கொண்டிருந்த ஒரு பெண்ணை பார்க்கிறார். அவர் மிகவும் அழகாக இருக்கிறார். சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1-4 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த தாவீது அந்த பெண்ணை உற்று நோக்குகிறார். அவருடைய இதயத்துக்குள்ள கடந்து வரும். பரிசுத்தமான தாவீதுங்க, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தவருங்க, தெய்வ சித்தத்தையே நிறைவேற்றின தாவீதுக்கு இச்சை கடந்து வந்துருச்சு. அந்த அடுத்தவருடைய மனைவிய, ஒரு பெண்ணை நீ இச்சையோடு நோக்காதே. அந்த பெண்ணுடைய அழகு அவர் ரசிச்சாரு, இச்சை கடந்து வந்தது. அவர் நைசா விசாரிக்கிறாரு, அந்த பெண்ணை யாருன்னு கேட்டுட்டு வாங்கன்னு கேட்டு அவர் அறிந்து கொள்கிறார். உரியாவின் மனைவி, போர் வீரரின் மனைவி என்று அறிந்து கொண்டும் அவளை கொண்டு வா என்று சொல்லி கொண்டு வர செய்து அவளோடு பாவம் செய்கிறார். பிறகு அனுப்பி விடுகிறார். எல்லாம் முடிந்து போயிட்டு யாருக்கும் தெரியாது என்று நினைத்து கொண்டு அனுப்பி விடுகிறார். சில நாட்கள் சென்ற பிறகு இந்த உரியாவின் மனைவி என்ன செய்கிறார்? ஒரு ஆளுகிட்ட சொல்லி அனுப்புறார், நான் கர்ப்பிணி ஆகியிருக்கிறேன், நான் கருவுற்று இருக்கிறேன் என்ற செய்தியை சொல்லி அனுப்புகிறார். இதை கேட்ட தாவீது கலங்கி போய் விடுகிறான். என்ன செய்கிறது? இந்த குழந்தை எனக்கு பிறந்தது என்று மக்களுக்கு தெரிய வந்தது என்றால் மக்கள் என்னை என்ன சொல்வார்கள், ஏது சொல்வார்கள், நான் கடவுளுக்கு பிரியமானவன் என்றெல்லாம் நினைச்சு கூட என் பேர் போயிருமே என்று பேய் அவனுடைய இருதயத்தில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. என்ன செய்கிறான்? உரியாவை வரவழைத்து சூழ்ச்சியாக தந்திரமாக இந்த பாவத்தை அவன் தலையிலே சுமத்துவதற்கு முயற்சி செய்கிறான். முயற்சியிலே தோல்வி வருகிறான். தோல்வியுற்ற தாவீது உரியாவை கொலை செய்யும்படி கட்டளையிடுகிறான். கொலையும் செய்து விட்டான். இப்பொழுது உரியாவின் மனைவியை கொண்டு வந்து அதிக இரக்கம் உள்ளவன் போல, தன்னுடைய வீட்டில் அடைக்கலம் கொடுப்பவன் போல தனக்கு மனைவியாக்கி கொண்டான். இதை ஆண்டவருடைய கண்கள் கண்டதா காணலையா?
கண்டதா காணலையா? பிரியமானவர்களே, என் தேவனுடைய கண்கள் 1000 கோடி சூரியனை விட பிரகாசம் உள்ள கண்கள் என்பதை சின்னமாக அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நீ இருட்டறையிலே பாவம் செய்யலாம், என் கணவன் பார்க்கவில்லை என்று பாவம் செய்யலாம், மனைவி பார்க்கவில்லை, நான் 1000 மைலுக்கு அப்பால இருக்கிறேன் என்று சொல்லி நீ பாவம் செய்யலாம். யாரும் பார்க்கல, நான் சாமர்த்தியமா திருடிட்டேன் என்று சொல்லலாம். என் தேவன் கண்டு கொண்டிருக்கிறார். அறையை பூட்டிக் கொண்டு தெய்வ மக்களே குடிக்கிறத, நீ குடி போதைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறத என் ஆண்டவர் பார்க்கிறாரா? பார்க்கலையா? தெய்வ ஜனமே, கதவை பூட்டிக்கிட்டு இன்டர்நெட்டுக்கு முன்னால உட்கார்ந்து நீ புழு மூவி பார்க்கிறியே, அசுத்த கதைகளை படிக்கிறியே, இருட்டறையில உட்கார்ந்துக்கிட்டு உன் உடலோடு பாவம் செய்கிறியே, ஆண்டவர் பார்க்கிறாரா? பார்க்கலையா? தெய்வ ஜனமே, அச்ச நடுக்கத்தோடு மனம் திறந்து என் ஆலயத்துல, தேவனுடைய ஆலயத்துல பணி செய்கிற மக்களே, தெய்வ மக்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய பார்த்து சொல்றது, இப்பொழுதாவது மனம் திறந்து நீ இருட்டறையில செய்த பாவம், உன் சுவருக்கு பின்னால செய்த பாவம், உன் திரைக்கு பின்னால செய்த பாவம் எல்லாம் வெட்ட வெளிச்சமாக எனக்கு இருக்கிறது. இப்பொழுதாவது மனம் திரும்ப, இப்பொழுதாவது மனம் திரும்பு என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் தாவீதின் பாவத்தை கண்டார். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1-7 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் நாத்தானை அழைக்கிறார். நாத்தானே, நீ கடந்து சென்று தாவீதின் பாவத்தை சொல்லி என்று சொல்கிறார். நாத்தான் கடந்து செல்கிறான். தாவீதை கண்டு, தாவீது ராஜாவே, நகரத்திலே ஒரு நகரிலே 2 பேர் இருந்தாங்க, ஒரு பணக்காரன் ஒரு ஏழை. இந்த பணக்காரனுக்கு ஏராளமான ஆடு மாடுகள் இருந்தன, இந்த ஏழைக்கோ ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி. இப்படி இருக்கிற சமயத்துல பணக்காரனுக்கு விருந்துக்காரங்க வந்தாங்க. இந்த விருந்துக்காரனுக்கு சமையல் செய்வதற்காக இந்த ஏழையனுடைய ஆட்டுக்குட்டியை எடுத்து அடிச்சு கறி சமைச்சு அவனுக்கு அந்த விருந்துக்காரனுக்கு போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே என்ன நடந்தது? தாவீதுக்கு பயங்கர கோபம் வருது. இந்த கோபத்துல என்ன சொல்றான் தெரியுமா? அந்த பணக்காரன் போக வேண்டும், ஒரு ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக 4 ஆட்டுக்குட்டிகளை கொடுக்க வேண்டும் என்று கர்ச்சிக்கிறான். நாத்தான் என்ன சொன்னார்? நீதான் அந்த மனுஷன், நீதான் அந்த மனுஷன் என்று சொன்னதுமே தாவீது சிம்மாசனத்திலிருந்து கீழே விழுகிறார். ஐயோ, நான் பாவம் செய்தேன், நான் என் தேவனை விட்டு விலகிட்டேன், என் தேவனே உன் சன்னிதானத்திலிருந்து என்னை பிரிச்சு விடாதேயும், பரிசுத்த ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் என்று கதறாரு, முற்றாரு, மோதுறாரு, இருதயத்தை கிழிக்கிறாரு. பிரியமானவர்களே, பாவம் செய்வது மனித பலவீனம். மனித பலவீனத்துல நீங்க பாவம் செய்து போயிட்டீங்கன்னாக்கும் அந்த பாவத்தை மறைக்க முயற்சி செய்தா எதிர்கள். இந்த தாவீதை போல ஒரு முறை அவன் மறைச்சாலும் அவன் பாவம் வெளிப்படுத்தப்பட்ட பொழுது இருதயத்தை கிழிச்சுக்கிட்டு கதறான். தேவனே என்னை மன்னியும், இந்த ஒரு விஷயம் மன்னியும், இந்த ஒரு விஷயம் மன்னியும் கதறா. ஆண்டவர் மன்னித்தார். அதுக்கு பிறகு தாவீது விபச்சாரம் செய்யவே இல்லைங்க. ஒரு முறை கூட அவர் பாவம் செய்யல, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார். பாவம் செய்து விட்டீர்களா? இப்பொழுதாவது கண்ணீர் வடித்து கதறுங்கள். இந்த நேரத்தில் என் தேவன் உங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். மரிய மதலையினாலே எடுத்துக்கொள்ளுங்கள். பாவ வாழ்க்கையிலே ஊறி கிடந்த மரிய மதலையினால் தேவனுடைய வசனத்தை கேட்ட பிறகு அவர் மனம் திரும்புகிறார். மனம் திரும்புகிற அந்த பெண் அருணாதர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே ஏராளமான கண்ணீர்களை கொட்டி பாதத்தை கழுவி தன்னை கூந்தலால் துடைத்து பரிமள தைலம் பூசி அந்த பாதத்தை இடைவிடாது முத்தம் செய்தாள் என்று வேத வசனம் சொல்கிறது. இது எதை குறிக்கிறது? ஐயோ, இப்படி பாவம் செய்துட்டேனே, என் தேவனுக்கு விரோதம் செஞ்சுட்டேனே என்று சொல்லி இருதயத்தை கிழிக்கும் பொழுது கண்ணீர் கொட்டுகிறது. என்றைக்காவது உன் பாவத்துக்காக நீ அழுதுருக்கியா? ஐயா, என்னைக்காவது அழுதுருக்கிறியா? என் 5 ரூபா காணாம போச்சுன்னு சொல்லிட்டு அழுவேன், உன் பேரு கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு அழுவேன், ஐயோ இது காணாம், ஐயோ இது காணாம் என்று சொல்லி நீ அழுவ.
உனக்கு உடம்புல ஜலதோஷம் வந்துருச்சுனாக்கா நாட்கணக்கா உட்காந்துக்கிட்டு அழுவேன். நோய் வந்துருச்சேன்னு அழுவேன். உன் பாவத்துக்காக நீ என்னைக்காவது கண்ணீர் விட்டது உண்டா? என்னைக்காவது கதறியது உண்டா? என்னைக்காவது என் தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து ஐயா என்று சொல்லி உன் இருதயத்தை கிழிச்சது உண்டா? இன்றைக்காவது கண்ணீர் விடு. சக்கேயுவை எடுத்துக்கொள்ளுங்கள். சக்கேயும் வரி வசூலிப்பவர்கள் தலைவனாக இருந்து ஏராளமான வரிகளை வசூலிச்சு அவன் ஏராளம் பணக்காரனாக இருந்தான், பெரிய பணக்காரனா இருந்தான். ஆண்டவர் அவனுடைய வீட்டுக்கு சென்றார். இவனுடைய இருதயத்தை கிழிச்சிட்டான். சக்கேயு தன் இருதயத்தை கிழிச்சு கொண்டு என்ன சொல்றான் என்று பாருங்கள். ஆண்டவரே, என் சொத்துல வாதிய ஏழைகளுக்கு கொடுத்துறேன், எவனையாவது ஏமாத்தி இருந்தா 4 மடங்கு திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். பிரியமானவர்களே, நீ பாவ பரிகாரம் நிச்சயமா செய்யணும். நீ பாவம் செய்து போய்விட்டாயா? பாவம் செஞ்சிருக்கிறியா? நீ சக்கேயுவை போல ஆண்டவரே நான் பரிகாரம் செய்யறேன், எவனையாவது ஏமாத்திருந்தா 4 மடங்கு திருப்பி கொடுக்கிறேன் சக்கேயு சொன்னாரே, அது போல நீங்க ஏமாத்தி இருக்கிறீங்கனாக்கும், யாருடைய பொருளையாவது அபகரிச்சு இருக்கிறீங்கனாக்கும், இன்றைக்கு நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரே என்னை மன்னியும் ஐயா, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, இப்பொழுது கண்ணீரோடு வருகிறேன் ஐயா, இதயத்தை கிழிச்சுக்கிட்டு வர்றேன் ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று சொல்லி கதறுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த தவ காலத்திலே பிரியமானவர்களே, இந்த தவ காலத்திலே உங்க உடலை ஒடுக்கணும், உணவை குறைக்கணும், வீண் பேச்ச நிறுத்தணும், ஜெபத்துல வளரணும். அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது கடந்து வரும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடலை ஒடுக்கணும், உணவை குறைக்கணும், பேச்ச நிறுத்தணும், ஜெபத்தில் வளரணும். பாடுங்க எல்லாரும். உடலை ஒடுக்கணும், உணவை குறைக்கணும், பேச்ச நிறுத்தணும், ஜெபத்தில் வளரணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருந்து மரக்கட்டையை எடுத்தெறியுங்கள், அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு கண் தெரியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உங்க கண்ணுல இருக்கிற வெறுப்புங்கிற மரக்கட்டை, எரிச்சல்ங்கிற மரக்கட்டை, கோபங்கிற மரக்கட்டை, சந்தேகங்கிற மரக்கட்டை, பேராசங்கிற மரக்கட்டைகளை பிடுங்கி எறியுங்க. அப்பொழுது அடுத்தவங்க கண்ணுல இருக்க துரும்ப பாக்குறதுக்கு ஒரு கண்ணை நல்லா தெரியும் சொல்லிட்டு வேதம் சொல்லுது. பிரியமானவர்களே, உங்கள் கண் உங்களை பாவத்துல விழ செய்தாக்கும் நீ ஒரு கண்ணை பிடுங்கி எரிஞ்சிரு என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ 2 கண்களோட நரகத்துல போய் விழுகிறத விட ஒரு கண்ணோட மோட்சம் போறது எவ்வளவோ நன்றாக இருக்கும் என்று வேத வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, எக்காரணத்தை முன்னிட்டோம் டிவிக்கு முன்னாலேயோ இன்டர்நெட்டுக்கு முன்னாலேயோ உட்கார்ந்து அசுத்த படங்களையும் அசுத்த பாடல்களையும் பார்த்து 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 பாவம் செய்யாதீர்கள். அசுத்த கதை புத்தகங்களை வாசித்து பாவம் செய்யாதீர்கள். இச்சையோடு யாரையும் நோக்காதீர்கள். இச்சையோடு நீ நோக்கினால் விபச்சாரம் செய்தாயிற்று என்று வேதம் சொல்கிறது. இந்த சம காலத்திலே உங்க கண்களை கட்டுப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஒரு சகோதரனை நான் சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. அவருக்கு இப்பொழுது வயசு 26. 13 வயசு நடக்கும் பொழுது அவர் கண் பார்வையை இழந்து போய்விட்டார். இந்த 26 வயசிலே அவர் தேவனை அறிந்தவராக தேவனை பற்றி போதித்து ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறார். அந்த மகனை நான் சந்தித்த பொழுது அவர் என்னோட பேசிக் கொண்டிருந்தார். நான் இப்படியாக நினைத்து கொண்டிருக்கிறேன், நிச்சயமாக அவர் கேட்பார், சிஸ்டர் கண் பார்வை கிடைக்கணும் ஜெபம் பண்ணுங்கன்னு அவர் கேட்டாலும் கேட்பார் என்று நினைத்து கொண்டு நான் கேட்டேன், மகனே கண் பார்வை இழந்திருக்கிறாயே, இதை குறித்து நீ உனக்கு கவலை இல்லையா என்று கேட்ட பொழுது அந்த சகோதரர் என்ன சொன்னார் தெரியுமா? கண் பார்வை இல்லாமல் நான் இருக்கிறத குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சிஸ்டர். 13 ஆண்டுகள் எனக்கு பார்வை இருந்தது. இந்த 13 ஆண்டுகளிலே நான் ஏராளம் பாவங்கள் செய்து என் ஆண்டவரை நோகடித்தேன். இப்பொழுது எனக்கு பார்வை இல்லை, ஆனால் நான் பாவமே செய்யலை. நான் பாவம் இல்லாம பாவம் செய்யாம பரலோகம் போய் சேர்றதுக்கு தான் ஆசைப்படுறேனே ஒழிய இந்த லோகத்துல நான் பாவம் செய்து செய்து மடிய நான் விரும்பல
அப்படின்னு சொன்னார். Praise the Lord. ஏராளமான பாவங்களுக்கு காரணம் எதுங்க? இந்த கண்ணுங்க. இந்த கண்ணு தான் உங்களை பாவம் செய்ய தூண்டுது. அது பிரியமானவர்களே, இந்த கண்களை மாத்திரம் நீங்க கட்டுப்படுத்திட்டீங்கன்னாக்கா ஏராளமான பாவங்களை நீங்கள் கட்டுப்படுத்தி விடலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். பாவிகளே, உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள், இருமனத்தோரே உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உங்கள் கைகளை பரிசுத்தப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, கண்களை பரிசுத்தப்படுத்துங்க, கைகளை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த கைகளினால செய்யற பாவங்கள் பிரியமானவர்களே, களவு செய்யறீங்களா? கொலை, கொள்ளை, திருடு, இப்படிப்பட்ட பாவங்களை செய்யறீங்களா? இந்த கையை வச்சு பிறரை அடிக்கிறீங்களா? அநியாய வட்டி வாங்குறீங்களா? லஞ்சம் வாங்குறீங்களா? வரதட்சணை வாங்குறீங்களா? நிறுத்துங்க. இந்த கையை பரிசுத்தமா வச்சுக்கோங்க. இந்த கையை கொண்டு மதுபான பாட்டலை எடுத்து மதுபானம் குடிக்கிறீங்களா? நிறுத்துங்க. இந்த கையை வச்சு சிகரெட் எடுத்து புகைப்பிடிக்கிறீங்களா? நிறுத்துங்க. இந்த கையை வச்சு போதை பொருட்களை எடுத்து நீங்க போடுறீங்களா? நிறுத்துங்க. இந்த கையினால நீ என்னென்ன பாவங்களை செய்யறியோ நிறுத்து. இந்த கையை வச்சு மொட்டை கடிதங்களை எழுதி பிறர் பேரை கெடுக்கிறீங்களா? நீ எஸ்எம்மோட செல்போனை வச்சுக்கிட்டு SMS கொடுத்து நீ பாவம் செய்து கொண்டு இருக்கிறாயா? இந்த கையினால நீங்க செய்யற சகல பாவங்களை நிறுத்துங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன் கை உன்னை பாவம் செய்ய தூண்டுகிறது என்றால் ஒரு கையை வெட்டி போடு. 2 கையோட நரகத்துக்கு போறதை விட ஒத்த கையோட மோட்சம் போறது எவ்வளவோ நலமாக இருக்கும் என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தங்க? என்ன அர்த்தம்? நீ பாவம் செய்து மடிந்து போறதை விட என்னுடைய பாதத்துல பரிசுத்தமா நீ விழுந்துடு அப்படின்னு சொல்றார். இப்பவாது மனம் திரும்புங்க. உங்க கண்களையும் கைகளையும் பரிசுத்தமா வைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. நீதிமொழி 20:1 வாசிங்க. நீதிமொழிகள் 20:1. திராட்சை ரசம் ஒழுங்கீனத்தை தோற்றுவிக்கும், திராட்சை ரசம் ஒழுங்கினத்தை தோற்றுவிக்கும். போதை தரும் குடி அமளியை தோற்றுவிக்கும், அமளியை தோற்றுவிக்கும். அவற்றில் நாட்டம் கொள்பவர் மடையரே, அவற்றில் நாட்டம் கொள்வோர் மடையரே. குடிக்கிறவன் எல்லாரும் யாரா? மடையன். குடிக்கிறவன் யாரு? மடையன். இப்படிப்பட்ட மடையர்கள் இந்த பூமியில இருக்கிறத விட இல்லாம போனாவே நல்லா இருக்கும். குடிக்கிறவன் சுயநலவாதிங்க. நான் மாத்திரம் குடிச்சா போதும், நான் மாத்திரம் பொரிச்சதும் வறுத்ததும் வாங்கி தின்னுட்டு குடிச்சுக்கிட்டே இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற சுயநலவாதிகள் ஒருத்தர் இருந்தா போதும் ஒரு குடும்பத்துக்கு, அந்த குடும்பமே அழிஞ்சு போயிருங்க. பிரியமானவர்களே, இந்த இறைச்சியை கேட்டுக்கிட்டு இருக்க மக்களே, உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இருந்துச்சுனாக்கும் இப்பொழுதாவது மனம் திரும்ப. இந்த குடி போதையிலிருந்து அழிந்து போயிற உன் வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பி வெளியிலே வா. உன்னால உன் குடும்பம் நாசப்பட்டு கிடக்கிறத, உன்னால உன் பிள்ளை படிப்பு இழந்து இருக்கிறத, உன் முன்னால உன் மனைவி நிம்மதியை இழந்து இருக்கிறத நீ பாரு. எப்ப பார்த்தாலும் சண்டை, எப்ப பார்த்தாலும் புலம்பல், எப்ப பார்த்தாலும் கண்ணீர். அது பிரியமானவர்களே, குட்டி போதையில இருந்து வெளியிலே வாங்க. எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். அந்த சகோதரனுக்கு 8 பிள்ளைகள். எந்நேரமும் குடிப்பார். இவருடைய பலவீனத்தை அறிஞ்ச ஒரு சகோதரன் இவரை கூட்டிட்டு போய் அப்பப்போ மதுபானம் வாங்கி கொடுக்கிறார். வாங்கி கொடுத்து ஒரு நாள் இவருடைய சொத்தை 2 ஏக்கர் நிலம் வீடு, இந்த 2 ஏக்கர் நிலத்தையும் வீட்டையும் இவர் தனக்கு இஷ்டமா கொடுத்ததாக பத்திரம் எழுதி வாங்கிக்கிட்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இந்த 8 பிள்ளைகளும் வீடு இல்லாம அனாதைகளாக அங்கே இங்கே அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, நிறுத்துவோம் குடி போதைய. உனக்கு ஒரு குடும்பம் உண்டு, ஒரு மனைவி உண்டு, ஒரு பிள்ளைகள் உண்டு. இந்த நாளிலாவது, இப்பொழுதாவது, இந்த தவக்காலத்திலாவது நீ மனம் திரும்பு, தேவனை நோக்கி ஓடிவா. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசித்து பாருங்க. உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள்.
உங்க உடம்பு உங்களுக்கு சொந்தம் இல்ல. கடவுள் என்ன சொல்றாரு? என் உடம்பு எனக்கு சொந்தம். உங்க உடம்பு உங்களுக்கு சொந்தம் இல்லைங்க. இந்த உடம்பை கீறி கிழிக்கிறதுக்கும் இஷ்டம் போல பாவம் செய்யறதுக்கும் உங்களுக்கு உரிமையே இல்லைன்னு சொல்லிட்டு வேத வசனம் சொல்கிறது. காரணம், தன் ரத்தத்தை சிந்தி விலை கொடுத்து நம் எல்லோரையும் ஆண்டவர் மீட்டுக் கொண்டார். பிரியமானவர்களே, ஆண்டவர் ரத்தத்தை சிந்தி நம்மளெல்லாம் மீட்டுக் கொண்டிருக்காருனாக்கும் அச்ச நடுக்கத்தோட பாவம் செய்யறத நிறுத்துங்க. குட்டி போதையினாலேயோ விபச்சாரத்தினாலேயோ போதை மருந்தினாலேயோ இந்த உடம்ப அழிக்கிறத இன்றைக்கே நிறுத்து. தேவனுடைய பாதத்துல மண்டியிடு. ஓரினை சேர்க்க, ஈரினை சேர்க்க, சுய இன்பம், இப்படிப்பட்ட பாவங்களுக்கு நீங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறீங்கனாக்கும் இன்றைக்கே மனம் திரும்பு. உடம்பு கடவுளுடைய ஆலயம். 1 கொரிந்தியர் 6:13 வேதம் என்ன சொல்லுதுன்னு பாரு. உடம்பு இச்சைக்கு அல்ல, விபச்சாரத்துக்கு அல்ல, காமத்துக்கு அல்ல, இது ஆண்டவருக்கே உரியது என்று வேத வசனம் சொல்கிறது. அருளாளர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். மத்தேயு 5:28 நீ இச்சையோடு ஒரு பெண்ணை நோக்கினார், இச்சையோடு ஒரு ஆணை நோக்கினார், விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, ஐம்புலன்களை இந்த நாட்களிலே கட்டுப்படுத்துங்க. ஆண்டவருடைய பாதத்துல விழுந்துடுங்க. நீதிமொழிகள் 28:13 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. தன் பாவத்தை ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்பவன் வாழ்வு பெறுவான், அதை மூடி மறைப்பவன் அழிந்து போவான், அழிவான் என்று வேதம் கூறுகிறது. அது ஒரு தாவீதை போல, ஒரு சக்கேயுவை போல, ஒரு மரிய மதனேலானை போல, ஐயா நான் பாவம் செய்தேன் என்று உன் இருதயத்தை கிழிச்சுக்கிட்டு, இப்பொழுதாவது உன் இருதயத்தை கிழிச்சுக்கிட்டு ஆண்டவருடைய பாதத்துல விழுந்துடு. அவர் உன்னை எடுத்து நிறுத்துவார், உன்னை மன்னிப்பார். தெய்வ ஜனமே, இறை வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, இப்பொழுதாவது மனம் திரும்பு, இந்த நேரத்திலாவது மனம் திரும்பு என்று வேத வசனம் உனக்கு அழைப்பு கொடுக்கிறது. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம். இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம். பிரியமானவர்களே, இறுதி காலம் வந்தாச்சுங்க. இனிமேலும் தாமதம் வேணாம், மனம் திரும்பு. இந்த நிமிஷத்திலே மனம் திரும்பு. ஏராளமான அறிகுறிகளை பாருங்க. இந்த அறிகுறிகள்லாம் நம்மளுக்கு என்ன சொல்லுது? இறுதிகாலம் வந்தாச்சு, உன் மரண நாட்கள் எண்ணப்பட்டு விட்டது, இன்றைக்கோ நாளைக்கோ வரும் சாவு. நீ நீதி இருக்கையின் முன்னால, என் தேவன் இயேசு கிறிஸ்து முன்னால நிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. மனம் திரும்பு. இந்த லோகத்துல நம்மள ஆண்டவர் படைச்சிருக்கிறாருனாக்கும் மனம் மாறி பரலோகம் போய் சேர்றதுக்குங்க, அழிஞ்சு போறதுக்கு இல்லைங்க, விசாசு கூட்டத்துல சேர்றதுக்கு இல்லைங்க. இந்த உலகம் தற்காலிக வீடு. இந்த வீட்டை நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கோம். நிலையான வீடு பரலோகம். அந்த பரலோகத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளணும்னா இப்பொழுதாவது மனம் திரும்பு. இந்த நிமிஷத்திலேயாவது மனம் திரும்பு. இறை வார்த்தையை நீ கேட்டாய் என்றால் உன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதே. தேவனுடைய பாதத்துல மண்டியிடு. திருப்பாடல் 127 3வது வசனத்தை வாசிங்க. பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம், மக்கள் பேரு அவர் அளிக்கும் பரிசில். பிரியமானவர்களே, கற்பத்தின் கனி ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ஒவ்வொரு குழந்தையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த குழந்தைகளை தெய்வ பயத்தோடு வளர்க்க வேண்டியது உங்க கடமை. பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்ன என் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற குழந்தைகளையும் தெய்வ பயத்தோடு வளர்க்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒவ்வொரு மனிதனும் தெய்வ சாயலாக படைக்கப்பட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, திருப்பாடல் 139:13
என்ன சொல்லப்படுகிறது என்று பாருங்கள். என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே, என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே என்கிறார் திருப்பாடல் ஆசிரியர். பிரியமானவர்களே, நம் உள்ளுறுப்புகளை உண்டாக்கியவர் என் தேவன் ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த உடம்பை பரிசுத்தமா பாதுகாத்து பரலோகம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நமது கடமை. பிரியமானவர்களே, ஆகவே பரிசுத்தமானவர்கள். கற்பத்தின் கனி தேவனுடைய ஆசீர்வாதம். இந்த கற்பத்தின் கனியை அழிக்கிறதுக்கோ குடும்பத்தை கட்டுப்பாடு செய்வதற்கோ உங்களுக்கு உரிமையே கிடையாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் தானே கற்பத்தின் கனியை ஆசீர்வதிச்சிருக்காருன்னா அந்த கற்பத்தின் கனிக்குள்ளே ஆண்டவர் தானே ஜீவாத்மாவை வைத்திருக்கிறார் என்றால் அந்த ஜீவனை எடுப்பதற்கு, கருவுக்குள்ளே இருக்கிற ஜீவனை எடுப்பதற்கு உனக்கு என்ன அதிகாரம் உண்டு? பிரியமானவர்களே, இன்னைக்கு ஏராளமானவர்கள் திருமணமானவர்களும் கருச்சதைவு செய்யறாங்க, திருமணம் ஆகாதவர்களும் அபாசம் செய்துக்கிறாங்க. பிரியமானவர்கள், இப்படிப்பட்ட பாவத்தை ஒரு காலம் செய்யாதீங்க. இது ஒரு வாரம் கருவா இருந்தாலும் சரி, 2 வார கருவா இருந்தாலும் சரி, அதை நீ அழிச்சாய் என்றால் நீ கொலை செய்கிறாய் என்பதை தெளிவாக அறிந்து கொள். சாலமோனின் ஞானம் 12ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே இப்படியாக சொல்லப்படுகிறது. தங்கள் பிள்ளைகளை கொலை செய்த பெற்றோரை ஆண்டவர் அழிக்க திருவுளம் கொண்டார். பிரியமானவர்களே, கருக்கலைப்பு குடும்ப கட்டுப்பாடு செய்கிறவங்களை ஆண்டவர் நிச்சயமாக அழிப்பார். இதுவரைக்கும் நீங்க எப்படிப்பட்ட பாவங்களை தெரிஞ்சோ தெரியாமலோ செய்திருந்தீங்கன்னாக்கும் இப்பொழுதாவது மனம் திரும்புங்க. காயினை பாருங்க, தன் தம்பி ஆபேலை கொண்டுட்டான். கொன்ன பிறகு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? காயினே, நீ என்ன செய்தாய்? உன் தம்பி ஆபேலின் ரத்தம் பூமியில் இருந்து என்னை நோக்கி கூக்குரல் இடுகிறது என்று சொன்னார். பிரியமானவர்களே, நீ கொலை செய்த உன் குழந்தையுடைய ரத்தம் தரையில இருந்து ஆண்டவரை நோக்கி உனக்கு எதிராக கூக்குரலிடும் என்பதை தெளிவாக அறிந்து கொள். மனம் மாறுங்க. விடுதலை பயணம் 1 1ஆம் அதிகாரம் 15 17 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். எகிப்து நாட்டிற்கு இஸ்ராயல் மக்கள் குடியேறி சென்றார்கள். குடியேறி சென்ற இஸ்ராயல் மக்கள் எகிப்திலே பழுகி பெருகினார்கள். ஏராளமான ஜனத்தொகை உண்டாகிவிட்டது. இதை கண்ட பார்வோன் ராஜா பயந்து போய்விட்டான். என்ன சொல்கிறான்? மருத்துவ பெண்களிடம் நீங்கள் பிரசவம் பார்க்கும் பொழுது, இவரைய பெண்களுக்கு பிரசவம் பார்க்கும் பொழுது ஆண் குழந்தையாக இருந்தால் கொன்று விடுங்கள் என்று கட்டளை போடுகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே செப்ரா பூவா என்கிற 2 மருத்துவ பெண்களும் என்ன செய்கிறார்கள்? கடவுளுக்கு பயந்து ஆண் குழந்தைகளை கொலை செய்யாமல் விட்டு விடுகிறார்கள். பிரியமானவர்களே, இது ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானதாக இருக்கிறது. இதை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க மக்களே, நீங்கள் யாராவது மருத்துவ பணியில் ஈடுபட்டு இருக்கிறீர்கள் என்றால், மருத்துவமனையில் பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், எக்காரணத்தை முன்னிட்டோம் கருக்கலைப்போ குடும்ப கட்டுப்பாடோ ஒரு காலம் செய்யாதீர்கள். ஒருவேளை வேலையின் நிமித்தமாக செய்யலாம், பணத்தின் நிமித்தமாக செய்யலாம், ஆண்டோடைய சாபம் உன் மேல நிச்சயமாக வரும். இந்த பிள்ளைகளை கொல்லாமல் விட்ட சிப்ராவையும் பூவாவையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல உங்களுக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு காலம் கருக்கலைப்பு செய்யாதீங்க, ஒரு காலம் கருத்தடை செய்யாதீங்க. ஆக பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட செயல்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இப்பொழுதாவது மனம் திரும்பி என் ஆண்டவருடைய பாதத்துல மண்டியிடு. எசாயா 1ஆம் அதிகாரம் இப்படியாக சொல்லப்படுகிறது. உங்கள் பாவங்கள் செந்தூரம் போல் சிவப்பாக இருந்தாலும், இரத்த நிறமாய் அது சிவந்து இருந்தாலும், பஞ்சை போறது வெண்மையாகும். நீ மாத்திரம் மனம் திரும்பி ஆண்டோடைய பாதத்துல விழுந்துட்டினாக்கும், நீ எப்படிப்பட்ட பாவத்தை செய்திருந்தாலும் இந்த நேரம் உன்னை மன்னிக்கிறதுக்கு ஆண்டவர் தயாராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, பாவ அறிக்கை செய்து உங்கள் உறவுகளை சரி செய்து கொள்ளுங்கள். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவு சரியாகட்டும், மனிதனுக்கும் இடையே உள்ள உறவு சரியாகட்டும். மன்னியுங்க. உன் முழு இருதயத்தோடு
இப்பொழுதாவது அழுது புலம்பிக் கொண்டு உண்ணா நோம்பிருந்து உன் இருதயத்தை கிழித்து கொண்டு ஆண்டவருடைய பாதத்திலே நீ விளக்கடவாய். அப்பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த தவ காலம் நல்ல காலம், மனமாற்றத்தின் காலம். மனமாறு, தேவனுடைய ஆசீர்வாதம் உன் மீது இருக்கும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வாய். பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதனால தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதனால தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். மனமாறுங்கள். என் தேவன் இயேசு கிறிஸ்து உங்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட்.